திருமணம் தாமதமாகறதுக்கு கிரக சஞ்சாரமும் என்ன காரணங்கள்? தாமத திருமணத்துக்கு வந்து நிறைய பிளானட்டுங்களுடைய காம்பினேஷன் இருக்குங்க. யூஸ்வல் வந்து பயன்களுக்கு பார்க்கும்போது சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலும் தாமத திருமணம் நடக்கும். திருமணம் ஆக வேண்டிய சமயத்துல 2, 7, 9 இது மாதிரி தசைகள் வரும்போது ஈஸியா வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த தசைகள் வரலைன்னா தென் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆயிட்டு கல்யாணம் ஆகுது. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த ராகு தோசை இருக்குது, ராகு தோசை இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும், இந்த செவ்வாய் தோசை இருக்குது, செவ்வாய் தோசை இருக்கிற பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அது எந்த வகையில உண்மை? சார், ராகு கேது செவ்வாய் தோஷம்ன்றது வந்து பார்க்கும்போது இந்த ராகு கேதுகள் வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டிலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தாமதமாக பண்ணும்போது அந்த கல்யாணத்தில் இருக்கிற தோஷங்களும் வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி சேனல் மூலியமாக சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ ரேகா மேம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மணிகண்டன். நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு, இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வியான தலைப்பு தான் இருக்கிறோம். ஸோ தாமத திருமணம்னா நிறைய தாமதம் ஆயிருச்சு, தடையாயிருச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷமா கல்யாணத்துக்கு இப்போ வரன்னு பார்த்துட்டு இருக்கோம். இனி அமையவே இல்லை. தசாபுத்திகள் மாறணும்னாங்க, இனி மாறிடுச்சு, இனி சரியாவே அமையலைங்க அப்படிங்கிறாங்க. இனி சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகியும் டிவோர்ஸ் பிரச்சனையும் இருக்கு. அதை அடுத்தடுத்து நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திருமணம் தாமதமாகறதுக்கு கிரக சஞ்சாரமும் என்ன காரணங்கள்? தாமத திருமணத்துக்கு வந்து நிறைய பிளானட்டுங்களுடைய காம்பினேஷன் இருக்குங்க. யூஸ்வல் வந்து ராகு கேதுட காம்பினேஷன் 1, 2ல வந்து ராகு கேதுகள் வந்து இருக்கும்போது தாமத திருமணம் யூஸ்வலா நடக்குது. அது லக்னத்திலேயோ இல்ல 7வது வீட்லயோ சனி செவ்வாயோட காம்பினேஷன் இருக்கும்போது தாமத திருமணம் ஏற்படுது. அது இல்லாம 2வது வீட்டுக்கு அதிபதியோ இல்ல 7வது வீட்டுக்கு அதிபதியோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ஆட்சி உச்சமா இருந்தாலும் இந்த தாமத திருமணம் நடக்குது. ஸோ எந்த லக்னத்துக்கு யார் தாமதத்தை கொடுக்குறாருன்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தசா புக்திகள் சப்போர்ட் பண்ணும். ஸோ திருமணம் ஆக வேண்டிய சமயத்துல 2, 7, 9 இது மாதிரி தசைகள் வரும்போது ஈஸியா வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். இந்த தசைகள் வரலைன்னா தென் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆயிட்டு கல்யாணம் ஆகுது. கண்டிப்பாக சில சில காம்பினேஷன்ல கண்டிப்பா கல்யாணம் ஆகும். ஆனா டிலேடு மேரேஜ்ன்றது சமயத்துல இந்த காம்பினேஷன் ஈஸி காம்பினேஷன் நம்ம இதை சொல்லிடலாம். சில சமயத்துல டினையல் ஆஃப் மேரேஜும் வருது. அந்த கல்யாண தடையே வந்துருது. அதுக்கு வந்து சில டிஃப்ரெண்டான காம்பினேஷன் வந்துட்டு நம்ம உள்ளடக்கிய பிளானட் இருக்கு. அது வந்துட்டு பார்க்கும்போது இந்த கேதுவோட சூரியன் இல்ல ராகு அந்த 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 இது வந்து சனியோட இது பண்றது, இல்ல சூரியனோட பண்றது, இல்ல செவ்வாயோட இருக்கும்போது இந்த திருமண தடைகளுக்கான இது வந்துட்டு அதிகமா இருக்கு. இதுக்கான காரண கிரகமே இவங்கதான். இவங்கள மீறி அந்த தடைகள் வந்து வரப்போறது இல்லை. இதுல வந்து ஒரு பயன்களுக்கு பார்க்கும்போது சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலும் தாமத திருமணம் நடக்குது. அதே மாதிரி ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் சொன்னீங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த ராகு தோஷம் இருக்கவங்க, ராகு தோஷம் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும், இந்த செவ்வாய் தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கிற பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அது எந்த வகையில உண்மை? சார், ராகு கேது செவ்வாய் தோஷம்ன்றது வந்து பார்க்கும்போது 1, 2, 7, 8 தான். இந்த 7, 8 சில சமயத்துல என்ன ஆகும்னா பையனுங்களுக்கு வந்துட்டு 7வது வீடு கெட்டு போயிருக்கு. ஸோ அந்த வீட்டை வந்துட்டு அதை மேட்ச் பண்றது, அதுக்கு மேட்சான 8வது வீடு கெட்டு போயிருக்கிற மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தை மேட்ச் பண்ணும்போது நல்ல மேட்ச் ஆகுது. இப்ப ராகு கேதுகள் 1, 2ல இருக்கும்போது அதே மாதிரி காம்பினேஷன் 1, 2 ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ். ஸோ சிமிலரான ஈகோ கிளாஷ் இருக்கிறவங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணும்போது மேட்சிங் இருக்கு. அந்த மேட்ச் தேடும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த ராகு கேதுகள் வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் குடுப்பாங்க. ஆனா இந்த டிலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தாமதமா பண்ணும்போது அந்த கல்யாணத்துல இருக்கிற தோஷங்களும் நிவர்த்தி ஆகுது. ஸோ அந்த கல்யாண தடைகள் நீங்கி நல்லபடியா இருக்கு. இந்த 1, 2, 7, 8ல இருக்கும்போது அது மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது கல்யாண மாப்பிள்ளையோ இல்ல பெண்ணையோ பார்ப்பது உகந்தது. இப்ப இந்த செவ்வாய் தோஷம் சொன்னீங்க. செவ்வாய் தோஷத்துல தோஷமா இருக்கு. எந்தெந்த பிளேஸ்மெண்ட்ல உட்காந்து செவ்வாய் தோஷமா இப்போ இருக்கு? செவ்வாய் தோஷம் வந்துட்டு எங்க இருக்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம். 2, 4, 7, 8, 12 இதுதான் தோஷத்துக்கான. ஸோ இந்த தோஷத்துக்கு வந்துட்டு இங்க 2 எல்லாரும் தவறுதலா புரிஞ்சு இருக்கிறது என்னன்னா 2, 4, 7, 8, 12ல இருந்தாவே தோஷன்றாங்க. இந்த இடத்துல தோஷ நிவர்த்திக்கா ஒரு ஒரு தோஷம் இருக்குன்னா அது தோஷ நிவர்த்திக்கான காரணிகளும் இருக்கு. செவ்வாய்
முதலாவதாக வந்துட்டு கார்னர் வீடுன்னு சொல்றோம். புதன் குருவோட வீட்லயும், அதாவது மிதுனத்திலயும், இல்ல கன்னிலயும், இல்ல குருவோட வீட்லயும், மீனத்திலயும், தனுசுல இருந்த செவ்வாய் தோஷம் இல்ல. அப்புறமேட்டு வந்து செவ்வாய்க்கு வந்துட்டு யோகா காரகன்ற ஒரு பவர் இருக்கு. இப்ப வந்து கடக லக்னத்துக்கும், சிம்ம லக்னத்துக்கும் செவ்வாய் எங்க உட்கார்ந்து அமர்ந்தாலும் அதற்கு தோஷம் இல்லை. அதே மாரி செவ்வாய் நீச்சமானாலும், உச்சமானாலும், அந்த உச்ச வீடு இருக்கும்போது அங்க இருந்தா தோஷம் இல்லை. அது இல்லாம அப்ப எங்க தான் அவருக்கு தோஷம் செவ்வாய் வந்து சனியோட சம்மந்தப்பட்டாலும், இல்ல ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்ட இது குருவோட சம்மந்தப்பட்டாலும் தோஷம் இல்லை. ஸோ எங்க தோஷம்னு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்ல இருக்கும்போது, அந்த வீடு 2, 4, 7, 8, 12 வர சமயத்துல இந்த தோஷத்துக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அது தனித்த செவ்வாயா இருக்கும்போது. இதோட கூட வந்துட்டு கூட்டு கிரகம். இப்ப செவ்வாயோட மத்த கிரகம் சனியும், இல்ல குருவோ இருக்கும்போது, அங்க இருக்கிற செவ்வாய் கூட செவ்வாய் தோஷமாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ செவ்வாய் தோஷன்றத விட, தோஷ நிவர்த்தி நெறைய காரணிகள் இருக்கு. அத யாரும் பார்க்காம 2ல செவ்வாய் இருக்கு. இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்க. 2ல செவ்வாய் இருந்ததுனால கல்யாணம் பண்ணணும்னு தோஷம் இருக்குன்றது அவசியமே இல்ல. அதுக்கான நிவர்த்திகள் ஒரு தோஷம் இருக்குன்னா, தோஷ நிவர்த்திக்கான காரணிகள் 12, 15 ரூல்ஸ் இருக்காங்க. நீங்க அத அப்ளை பண்ணீங்கன்னாவே அங்க தோஷம் இருக்காது. மோஸ்ட்டா தோஷம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட வீடான ரிஷபத்திலயும், இல்ல அ துலாத்திலயும் செவ்வாய் இருந்து, அவர் தனித்து இருந்து, அவரோட சுபர்கள் யாருமோ, இல்ல சனியோ யாருமே சம்மந்தப்படாமல், அந்த பாவம் 2வது வீடோ, இல்ல 4வது வீடோ 7, 8, 12 இருக்கும்போது தான் தோஷமே இருக்கு. மத்த இடத்துல தோஷம் இல்ல. இப்ப 7ஆம் பாவம் தான் திருமணத்த வந்து ஆ பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தானம். இப்ப 7ஆம் பாவத்துல சனி இருக்காரு அப்படின்னா ம். என்ன பலன்? சனி வந்துட்டு 7வது பாவத்துல இருந்தா தடைகள் இருக்கதான் செய்யும். ஆனா, இந்த சனி வந்துட்டு யூசுவலா தடை குடுக்கறதுக்கு முன்னால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்துடுறாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து ஒரு 20, 21 வயசுல ஒரு கல்யாண ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துடுறாரு. அவங்க அத முறையாக பயன்படுத்தலன்னா, கல்யாண தடைகள் இருக்கதான் செய்யுது. அதே மாரி ஒரு பையனுடைய ஜாதகத்துல வந்து 7ல சனி இருந்து, அவர் பார்த்தீங்கன்னா 22 இல்ல 23ல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அவர் பயன்படுத்தினா, அந்த இடத்துல கல்யாண தடையில அவருக்கு கல்யாணம் ஆகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா, அந்த 7வது இடத்துல இருக்கிற சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 35, 36 வயசு வரைக்கும் அந்த கல்யாணம் அ தள்ளி போகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு பெண் ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 30, 32 வயசுக்கு மேல தள்ளிப்படுது. ஆண் ஜாதகத்துல அதுக்கும் அதிகமான அ டைம வந்து எடுத்துட்டு போயிடுது. இந்த காரணிகள் வந்து வெறும் சனிய வச்சு மட்டும் பண்ணக்கூடாது. 7வது வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 2வது வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கான தசாபுக்தி சாதகமான தசாபுக்தி நடக்குதான்னு பார்க்கணும். இந்த சாதகமான தசாபுக்தி நடக்கும்போது தடைப்பட்டு நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஆனா கண்டிப்பா. இது கல்யாணம் இல்லன்ற மாரி ஒரு இதுல நம்ம போகக்கூடாது. சூப்பர் மேடம். இன்னைக்கு சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இத்தனைக்கு காரணம் நெறைய பேர் வந்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்றோம். ஆனா அப்பவும் வந்து டிவோர்ஸ் ஆகுங்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 10 பொருத்தம்லாம் சொல்றாங்க. இந்த 10 பொருத்தத்த பத்தி உங்களோட கணிப்பு என்ன மேடம்? சார் 10 பொருத்தம்ன்றது ஒரு நட்சத்திர பொருத்தம் தான் சார். ம். அத பார்த்துட்டு வந்துட்டு அது கணிக்கிறதே தப்பு தான். ஒரு ம். சந்திரனுடைய நிலைய வச்சு மட்டும் எப்படி நீங்க ஒரு ராசி ஒரு பொருத்தம் பார்க்க முடியும்? சந்திரனுடைய நிலைய வச்சு ஒரு ஜென்ரலா இந்த ராசி ஒண்ணு நம்ம சொல்லலாம். இந்த ராசியோட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விருப்பம் இருக்கா? ஒரு அட்ராக்ஷன் இருக்கான்ற ஒரு அமைப்புல மட்டும் தான் வைக்கணும். ஆனா இத வச்சு இவங்கள இந்த பொருத்தம் பார்த்து இந்த சந்திரன வச்சு மட்டும் பொருத்தம் பார்க்கறது கண்டிப்பா நிலையா நிற்பதில்ல. ஏன்னா, இதுக்கு அப்புறமேட்டு இதுக்கான காரணிகள் வந்துட்டு அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா? இது வந்து பாபசாமியம், தோஷ சாமியம்ன்றலாம் இருக்கு. இந்த 2, 4, 7, 8, 12வது வீடு வந்து எவ்வளவு பாபசாமியம் இருக்கு, எவ்வளவு தோஷ சாமியம் இருக்குன்றத நீங்க பார்க்கணும். அதுக்கான அமைப்புல வந்து நீங்க மாத்தணும். அது இல்லாம தசா சந்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தசா சந்தின்றது பாதி மக்களுக்கு வந்துட்டு அது தெரியவே இல்ல. இந்த தசா சந்திய பார்க்கணும், பாபசாமியம் பார்க்கணும், செவ்வாய் தோஷமுடைய அ எவ்ளோ உங்களுக்கு தோஷம் இருக்குன்றத பார்க்கணும். அதற்கு மேல தான் இந்த சந்திரனுடைய பொருத்தம். இது எல்லாம் சரிவர்ந்த பொருந்த ஜாதகம் வந்துட்டு கண்டிப்பா பிரிவறதில்ல. நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்காம வெறும் ராசிய மட்டும் பார்த்துட்டு, இந்த பொருத்தம் பொருந்தலன்னு சொல்லும்போது, அவர்களுடைய அறியாமைய தான் நம்ம பார்க்கணும். அவைலபிளா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவைலபிள வந்துட்டு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிட்டு, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, அந்த அது இதற் போக அந்த ஜாதகத்தில் வந்துட்டு 2 கல்யாணம்ன்ற அமைப்பும் இருக்கும். அந்த அமைப்பு இருக்கும்போது இவங்க ஜாதகம் பார்க்கணும்னா, அது பிரிவினைய நோக்கி போறதுக்கு தான் வழி இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். அற்புதமா சொன்னீங்க. நெறைய பேருக்கு இருக்கிற சமுதாயத்துல அது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா 10 பொருத்தம் பார்த்தும் டிவோர்ஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது, அதுல இருக்கிற சூட்சுமம் சொன்னீங்க. இதே மாரி அடுத்தடுத்த காணொளில சந்திக்கலாங்க மேடம். நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மடியின் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நன்றி மணிகண்டன்.